அலியா பட் நடிப்புல வெளியான ஜிகரா அப்படின்ற படத்தை பத்தி பார்க்கலாம். படமும் முழுக்க முழுக்க அக்கா தம்பி பாசத்தை மையமா வச்சுதான் எடுத்திருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினும் அவங்க தம்பியுமே சின்ன வயசுல ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கும் வராங்க. அவங்களோட தம்பியுமே வீட்டுக்கு வந்துட்டு என்னைய சில பசங்க அடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றான். அடிச்சவங்கள ஃபுல்லாமே நீ பாத்ரூம் பக்கம் கூட்டுக்கிட்டு வா, அவங்கள நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றா. அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளேயும் போறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள போற டயத்தை பார்த்துட்டு அவங்க அப்பாவுமே மாடியில இருந்து கீழே குதிச்சு இறந்தும் போயிருந்தாரு. ஹீரோயினுமே அம்மாவும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, இப்ப நம்ம அப்பாவும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, தம்பியை நம்ம தான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப அன்பாவும் பாசமாவும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் பாருங்க அவங்க பெரியப்பா கிட்ட தாங்க அவங்களும் அசிஸ்டண்டா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பெரியப்பான்னு கூட கூப்பிடக்கூடாதாமா, அவரை வந்து சாருன்னு தான் கூப்பிடணுமா. நேரத்துலதான் பாருங்க அவங்க ஃபேமிலியோட ஒரு ஃபங்க்ஷனுமே வருது. ஹீரோயினுமே கோட் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு பாடி கார்டு மாதிரியே நிக்கிறாங்க. பெரியப்பாவுமே இது வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன்மா, நீ போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வா அப்படின்ற மாதிரியும் சொல்லி அனுப்புறாரு. ஹீரோயினுமே அப்பதான் சரி பெரியப்பா அப்படின்னு சொல்றாங்க. பெரியப்பாவுமே ரொம்பவே பெரிய ஒரு பிசினஸ் மேனாவும் இருப்பாரு. நம்ம ஹீரோயினுமே அவன் தம்பி கிட்ட போய்கிட்டு என்னடா பண்ற அப்படின்ற மாதிரியும் கேக்குறாங்க. அவளோட தம்பியுமே நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்கேன், வந்துட்டு பெரியப்பாட்ட காமிச்சிட்டு அதை பெரிய லெவல்ல கொண்டு போவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றான். அக்காவுமே உன்னோட திறமையை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, இல்லாம நீ ரொம்ப சிறந்தவன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. நேரத்துலதான் அவங்க தம்பியுமே நான் வந்து பெரியப்பாவோட பையனை போய் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றான். ஹீரோயினுமே அவன் நிறைய கெட்ட பழக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் கூட போய் நீ சேரக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. தம்பியுமே நான் வந்துட்டு கண்டிப்பா போவேன், ஏன்னா அவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரியும் சொல்றான். ஹீரோயினுமே என் கூட பேஸ்கெட் பால் போட்டியில கலந்துக்கோ, அதுல யாரு வின் பண்றாங்களோ அவங்க சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. கட்டத்துல அந்த போட்டியிலேயே நம்ம ஹீரோயினுமே ஜெயிச்சிருந்தாங்க. அவளோட தம்பியுமே சரி நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிருந்தான். அதே நேரத்துலதான் பாருங்க அவங்க பெரியப்பா பையனுமே அவங்க வீட்டுக்கும் வந்துருதான். வந்து அவங்க ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவனுமே சரி நான் வந்து ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் அவர்கிட்ட காமிக்கிறான். பெரியப்பா பையனுமே சரி வா நான் அப்பாவு கிட்ட வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனையுமே கூப்பிட்டு போறாரு. அவரோட பெரியப்பாவுமே சாஃப்ட்வேரை ரொம்ப நல்லா டெவலப்பும் பண்ணி இருக்க, இது மேலுமே டெவலப் பண்றதுக்காண்டி ஃபாரின் போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க பெரியப்பாவுமே சொல்றாரு. ஃபாரின் போற இடமும் ரொம்ப மோசமான ஏரியா, அக்காவுமே பெரியப்பா பையன் கூட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கும், அவன் ரொம்ப கெட்ட பழக்க உடையவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப பாசமாவும் அவனை வழி அனுப்பியும் வைக்கிறாங்க. கட்டத்துல அவங்க ரெண்டு பேருமே ஃபாரினுக்கும் கிளம்பி போயிருந்தாங்க. பிளானை எல்லாமே அங்க இருக்கிற ஒரு பெரிய கம்பெனிலையுமே சொல்லி முடிச்சுட்டு அந்த சக்சஸும் பண்ணிட்டு அதுக்கு பார்ட்டியும் பண்ணிக்கிட்டு இவங்களுமே அங்கிருந்து கிளம்பியும் வந்துகிட்டு இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற போலீஸ்காரங்களுமே இவங்களோட காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்து ஒரு கட்டத்துல இவங்க காரையுமே வழிமறிச்சுட்டு இவங்களையுமே செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்க பெரியப்பா பையனோட சட்டையில ட்ரக்ஸும் இருக்கும். அந்த நாட்டுல ட்ரக்ஸ் யூஸ் பண்றது மிகப்பெரிய குற்றம், இருக்குமே எந்த ஒரு மன்னிப்புமே கிடையாது. இருக்கிற போலீஸ்காரங்களுமே இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டு போய்கிட்டு அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லயுமே உட்காரவும் வச்சிருப்பாங்க. விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பெரியப்பாவுமே நம்ம ஹீரோயின் கிட்டயுமே இந்த விஷயத்தையுமே சொல்றாங்க. உங்களுமே பதறி போய்கிட்டு தன்னோட தம்பிக்குமே கால் பண்றாங்க, அவருமே போனையும் எடுக்க மாட்டாரு. அப்புறம் அவனோட தம்பியுமே அங்க இருக்கிற போலீஸ்காரரோட ஒருத்தரோட போன்ல இருந்து போனுமே பேசுவான். அவங்க அக்காவுமே இந்த நேரத்துல தான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. உங்க தம்பியுமே சரி அப்படின்னு சொல்லிருதான். அந்த ஊர்ல இருக்கிற வக்கீலுமே நம்ம ஹீரோயினோட பெரியப்பாக்கு கால் பண்ணிட்டு ஊர்ல ட்ரக்ஸ் வைக்கிறது ரொம்ப மிகப்பெரிய குற்றம், இல்லாம ரெண்டு பேத்துல என்னால ஒரு ஆளை மட்டும் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. நேரத்துலதான் அவங்க பெரியப்பாவுமே என்னோட பையனை எப்படியாச்சும் காப்பாத்தி இந்தியாவுக்கு அனுப்பிச்சு வச்சிரு, என்னோட தம்பியோட பையனுக்கு என்ன ஆனாலுமே பரவாயில்ல அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. ஆயருமே ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெரியப்பாவோட பையன் கிட்ட போனது மட்டும் இல்லாம வந்து போலீஸ்காரங்க கேட்டாங்கன்னா ட்ரக்ஸ் வந்து என்னோடது கிடையாது என்னோட தம்பியோடது அப்படின்னு சொல்லிரு, மாட்டி விட்டுரு அப்படின்ற மாதிரியும் அந்த லாயருமே சொல்றாரு. அவனுமே ஓகே அப்படின்னு சொல்லிருதான். நேரத்துலதான் அவங்க பெரியப்பா பையனுமே வந்துட்டு ஆல்ரெடி 2 டைம் வந்துட்டு நான் போதைப் பொருள் வச்சிருக்கேன் சொல்லி என்னை கைது பண்ணிட்டாங்க, வந்துட்டு வெளிநாட்டுல நான் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா என்னைய வந்து தூக்குல போட்டுருவாங்கடா, அதனால இந்த ஒரு டைம் மட்டும் இந்த ட்ரக்ஸ் வந்து உன்னோடது அப்படின்னு போலீஸ்காரங்க கிட்ட சொல்லிரு, என்னோட அப்பாட்ட சொல்லிட்டு எப்படியாச்சும் உன்னை வெளியே வந்து கொண்டு போயிருந்தேன் அப்படின்ற மாதிரியும் அவன் தம்பி கிட்டையுமே சொல்றான். அவன் தம்பிக்கு பாருங்க வெளிநாட்டுல வந்துட்டு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணா துக்கு தண்டனை போடுவாங்க அப்படின்ற விஷயமும் தெரியாது. நம்ம தம்பியுமே அவன் அண்ணனை காப்பாத்துறதுக்காண்டி ஓகே அப்படின்னு நான் தான் அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரியும் போலீஸ்காரங்க கிட்ட சொல்லியிருந்தாரு. பக்கத்துல இருக்கிற கோர்ட்டுக்கும் கூட்டு போய்கிட்டு அந்த கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜுமே நீ வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியா அப்படின்ற மாதிரியும் கேட்கிறாரு. அவன் தம்பியுமே ஆமா அப்படின்னு சொல்றான். உடனே இவனை 3 மாசம் ஜெயில வச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கு தண்டனையில போட்டுருங்க அப்படின்னு தீர்ப்பையும் எழுதியிருந்தாங்க. வந்தாங்க அவன் தம்பிக்குமே புரிய வருது நம்மளை வந்து அண்ணன் நல்லா மாட்டி விட்டுட்டாரு அப்படின்னு. அந்த லாயருமே அவன் பெரியப்பாவோட பையனை சேஃபா இந்தியாவுக்கும் வர வச்சிருவாரு. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயினுமே கோவப்பட்டுக்கிட்டு அவங்க பெரியப்பா கிட்ட போனது மட்டும் இல்லாம போன்ல ஒரு 1 கோடி ரூபாய் போட்டுருங்க, நான் வந்து வெளிநாட்டுக்கு போறேன், தம்பி எப்படியாச்சும் காப்பாத்திட்டு தான் இந்தியாவுக்கு மறுபடியும் வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுமே அங்க இருந்து போறாங்க. நம்ம ஹீரோயினுமே பிளைட்லாம் ஏறிக்கிட்டு இருக்கிற அந்த நாட்டுல இறங்கி இருக்கிற ஜெயிலுக்குமே அவன் தம்பியை பாக்குறதுக்காண்டியும் போயிருந்தாங்க. இனிமே அக்காவை
பார்த்துட்டு அக்கா என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காரு. ஹீரோயினுமே நீ கவலைப்படாத, எனக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு தம்பி மட்டும் தான், உன்னை எப்படியாச்சும் நான் உயிரே போனாலும் உன்னை நான் காப்பாத்திடுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இடத்துலதான் அவங்க தம்பியுமே இந்த ஜெயில இருந்து இது வரைக்கும் யாருமே வெளியே போனதும் கிடையாது, அதனால நீ என்னை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கற்பனையில கூட நீ நினைச்சும் பார்க்காத, நீ வந்து இந்தியாவுக்கு போயிட்டு சந்தோஷமா வாழு அப்படின்ற மாதிரி அவன் தம்பியுமே சொல்றான். அக்காவுமே நான் தான் அப்பமே சொன்னலடா அவங்க கூட யாருமே நீ சேராதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லாருமே நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க, சரி விடு நான் எப்படியாச்சும் உன்னை காப்பாத்திட்டு தான் இங்க இருந்து போவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அக்காவுமே அங்க இருந்து போறாங்க. போனது மட்டும் இல்லாம உங்களுமே அங்க இருக்கிற நிறைய வக்கீலையும் பாக்குறாங்க, அது மட்டும் இல்லாம ஜட்ஜையும் பாக்குறாங்க. எதுவுமே வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. ட்ரக் கேஸ் அப்படின்றதுனால அவனை வெளியே எடுக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஹீரோயினுமே ஒரு கடத்துல கடுப்பாகி அவங்க உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல தான் பாருங்க அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாருமே பலூனையும் பறக்க விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுமே அங்க இருக்கிற ஒரு இந்தியன் ஆளுகிட்ட போய்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் கேக்குறாங்க. இருக்கிற எல்லாரோட பசங்களுமே ஜெயிலுக்குள்ள இருக்காங்க, எப்படியாச்சும் நல்லபடியா வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இவங்களும் இந்த பலூனையும் பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அந்த நபருமே சொல்றாரு. ஹீரோயினுமே அந்த நபர்கிட்ட உங்கள்கிட்ட வீட்டுல இருந்து யாரு போலீஸ்காரங்க கிட்ட மாட்டிருக்கா அப்படின்ற மாதிரியும் கேக்குறாங்க. அதுக்கு அந்த நபருமே என்னோட பையன் வந்து மாட்டியிருக்கான் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. நபருமே உங்க வீட்டுல யாருமா மாட்டிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினுமே என்னோட தம்பி வந்து போலீஸ்காரங்க கிட்ட மாட்டிருக்கான் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இருந்து எப்படி காப்பாற்றணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு கிளாஸ் ஒன்று எடுப்பாங்க, அங்க வேணா நம்ம போய் பார்க்கலாமாமா அப்படின்ற மாதிரி அந்த நபரும் சொல்றாரு. ஹீரோயினும் சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ரெண்டு பேருமே அந்த கிளாஸுக்குமே போறாங்க. கிளாஸ் எடுக்கிற நபரும் பாருங்க இந்த நாட்டோட ரூல்ஸ் எல்லாருமே மதிச்சாகணும் அப்படின்ற மாதிரி நாட்டுக்கு சப்போர்ட்டா தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. என்னோட தம்பியை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன், இவனோட நாடு மயிருன்னு பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயினுமே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. நேரத்துல தான் பாருங்க அந்த இடத்துக்கு ரவுடிகளுமே வந்துருந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மக்கள் கிட்ட எல்லாருமே தங்க நகை பொருளை ஃபுல்லாமே கொடுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. திருடங்க வச்சிருக்க கத்தியை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல கத்தியை பிடிங்கி அவங்களையே வெட்டவும் ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்து அந்த ரவுடி கும்பலுமே நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்காண்டியுமே வர்றாங்க. அந்த நேரத்துல தான் பக்கத்துல இருந்த ஒரு தாத்தாவுமே கண் எடுத்துக்கிட்டு அவங்களையே மிரட்டுறாரு. தாத்தாவோட பையனும் உள்ள மாட்டிக்கிட்டு இருப்பாரு. ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான கேங்ஸ்டராகவும் இருந்திருப்பாரு. காண்டி வேலை பார்க்கறவங்க ஏகப்பட்ட ஆளு வெளியவும் இருக்காங்க. இருந்தாலுமே என்னோட பையனை என்னால காப்பாற்ற முடியல, சாகிறதுக்கு முன்னாடி என்னோட பையனை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்துட்டு அவனை நல்லா வாழ வைக்கணும் அப்படின்ற மாதிரியும் அந்த தாத்தாவுமே சொல்லுவாரு. இந்த நேரத்துல தான் பக்கத்துல இருந்து இன்னொரு ஆளுமே காப்பாத்திரலாம், ஆனா அது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. நம்ம ஹீரோயினுமே அந்த தாத்தாவை பார்த்துக்கிட்டு இந்த ஆளு யாரு அப்படின்ற மாதிரியும் கேக்குறாங்க. தாத்தாவுமே இந்த ஆளு வந்து இந்த நாட்டோட போலீஸுக்காரர் தான், அவையை தூக்கிக்கிட்டு அவருமே ஜெயில போட்டிருக்காரு, ஒரு கட்டத்துல மட உடைஞ்சு போன அவருமே அந்த வேலையுமே விட்டுட்டு வந்துட்டாரு, ஆனா அந்த அப்பாவியை இன்னுமே அவரால் காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாரு. இவங்க மூணு பேருமே லாயரை நம்பினா வேலைக்கு ஆகாது, மூணு பேரும் போய்கிட்டு ஜெயில உடைச்சாதான் வேலைக்கு வரும் அப்படின்ற மாதிரியும் இவங்களும் பிளானையும் போடுறாங்க. இருக்கிற கைதிகள் எப்படியாச்சும் வெளியே தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பொய்யா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க ஜெயில இருந்து வெளியே வந்து ஹாஸ்பிட்டல்லையுமே தங்கி இருந்தாங்க. இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு அவங்களும் வெளியேவும் போயிருவாங்க. இடத்துலதான் அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரங்களுமே இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துட்டு ஒரு கட்டத்துல அந்த கைதிகளையும் பிடிக்கவும் பாப்பாரு. இடத்துலதான் பாருங்க அந்த போலீஸ்காரனுமே தப்பிச்சு வந்த 4 பசங்கள ஒருத்தனை சுட்டும் கொன்றுவாரு. இருக்கிற 3 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு மறு ஜெயிலுக்கு கூட்டு போய்கிட்டு 3 மாசம் இருக்கிற தண்டனையை 2 நாளா குறைச்சிட்டு அதுக்கப்புறம் தூக்குல போட்டலாம் அப்படின்னு முடிவையும் பண்ணிடுவாங்க. கேள்விப்பட்ட நம்ம ஹீரோயினுமே பயங்கரமா டென்ஷன் ஆகிக்கிட்டு உடைச்சாவது என்னோட தம்பியை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுமே ரொம்ப டென்ஷனாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுமே ஒரு பிளானையும் போடுவாங்க. ஜெயில எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரேட்டர் மூலமா தாங்க ஒர்க் ஆகுது. ஜென்ரேட்டரை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போன்னு பார்த்து 6000 கைதிகள் வெளியே வந்துருவாங்க. 300 போலீஸ்காரங்களால எதுவுமே பண்ண முடியாது. அந்த நேரத்துல தான் நானும் உள்ள போய்கிட்டு என் தம்பியை காப்பாத்திடுவேன் அப்படின்ற மாதிரியும் பிளானையும் போடுறாங்க. பக்கத்துல இருந்த அந்த முன்னாள் போலீஸ்காரருமே அவங்க தம்பியை காப்பாத்துறதுக்காண்டி 6000 கைதிகளை வெளியே விடுறது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. நீங்க இந்த மாதிரி பிளான் போட்டீங்க அப்படின்னா நான் பக்கத்துல இருக்கிற என்னோட ஃப்ரெண்டான போலீஸ்காரர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோயினையுமே மிரட்டுறாரு. கட்டத்துல நம்ம ஹீரோயினுமே அந்த எக்ஸ் போலீஸ் ஆபீசரை பயங்கரமா போட்டு அடிக்கவும் செஞ்சிருந்தாங்க. ஒரு பிளானை போட்டிருக்க, உன்னால முடிஞ்சானே அந்த பிளானுக்கு ஒத்துழைப்பு கொடு, இல்லாட்டனா நீ இங்க இருந்து வெளியே போயிரு, சரி இந்த விஷயத்துல நீ தலையிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோயினுமே கோவமா அங்க சொல்றாங்க. அப்புறம் அவங்களுமே அந்த ஜென்ரேட்டர் இருக்கிற அந்த ஏரியா பக்கமும் போறாங்க. இடத்துலதான் அவங்க கூட இருக்கிற தாத்தாவுமே அவங்களோட ஆளுங்களை ஃபுல்லாமே உள்ள அனுப்பி விட்டுட்டு ஒரு இடத்துல அந்த ஜென்ரேட்டரையும் ஆஃப் பண்ணிருந்தாங்க. இருக்கிற கைதிகள் பாதி பேருமே தூக்கு தண்டனையில இருந்து தப்பிச்சு வந்துருவாங்க. ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணதுனால அந்த ஊர்ல பாதி இடமும் கரண்ட் இல்லாம போயிரும். உள்ள இருக்கிற கதவுகள் ஃபுல்லாமே ஓப்பனும் ஆயிரும். வெளியே வந்த கைதிகள் ஃபுல்லாமே என்ன பண்றது தெரியாம அவங்களுமே முழிச்சுக்கிட்டும் இருப்பாங்க. நேரத்துலதான் நம்ம ஹீரோயினுமே மாசா என்ட்ரி கொடுத்துட்டு அங்க இருக்கிற போலீஸ்காரங்களை ஃபுல்லாமே அடிச்சு கொன்றுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. அங்க இருக்கிற கைதிகள் ஃபுல்லாமே அங்க இருக்கிற போலீஸ்காரங்களை பயங்கரமா அடிக்கவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயினுமே அவன் தம்பியை தேடி மேலையும் போவாங்க. மேல போனா அவன் தம்பியும் அது மட்டும் இல்லாம 2 பேரை ஒரு
ஒரு போலீஸ்காரங்க தூக்குல போறதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுமே அங்க இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களையுமே அடிச்சு போட்டுட்டு ஒரு கட்டத்துல அவங்க 3 பேரையுமே காப்பாத்திட்டு வெளியவும் கூட்டு வந்துருவாங்க. தாத்தாவுமே ஜெயிலுக்கு வெளியே கார்லயும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. எல்லாருமே ஓடி வந்து அந்த கார்லயும் ஏறிடுவாங்க. தாத்தாவுமே இவங்களை கூப்பிட்டுக்கிட்டு வேகமா கார்லயும் போய்கிட்டு இருப்பாரு. போலீஸ்காரங்களுமே எதிர் தாக்குதல் பண்ணதுனால அந்த தாத்தாவுக்குமே நெஞ்சில குண்டும் பட்டிருக்கும். இருந்தாலுமே அந்த தாத்தா பயங்கரமா காரையும் ஓட்டிட்டு போய்கிட்டு ஒரு காட்டு பக்கமும் போயிருந்தாரு. இருக்கிற தன்னோட பையனை பார்த்துட்டு நான் எப்படியாச்சும் என்னோட உயிரை கொடுத்து காப்பாத்திட்டேன், இனிமேல் உன் வாழ்க்கையை நீ தான் வாழணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. கிட்டத்துல அவருமே இறந்தும் போயிருவாரு. ஹீரோயினுமே அவங்க 3 பேர்த்தையும் கூட்டு போய்கிட்டு போலீஸ்காரர் உதவியோட அந்த நாட்டுல இருக்கிற ஹார்பர் வழியா அவங்களுமே கடல்ல போகும்போது அந்த போலீஸ்காரங்களுமே பின்னாடியே விரட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. இவங்களுமே இன்டர்நேஷனல் அந்த கடல் பக்கமும் போயிருந்தாங்க. வாக்கி டாக்கியை எடுத்துக்கிட்டு மலேசியன் போலீஸ் கிட்ட பாருங்க, நாங்க வந்து தண்ணிக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு எங்க போறதுனே தெரியல அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. அங்க வந்த மலேசியன் போலீஸுமே அங்க இருக்கிற போலீஸ்காரங்களை சுட்டு போட்டுட்டு இவங்களையுமே காப்பாத்திட்டு கூட்டும் போயிருவாங்க. 2 பேருமே அந்த போட்ல ஏறி போகும்போது தம்பியுமே அக்கா காரியை கட்டி பிடிச்சிட்டு, அக்கா நீ இல்லைன்னா என்னோட வாழ்க்கையே போயிருக்கும், நான் இறந்தே போயிருப்பேன் அப்படின்ற மாதிரியும் கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப சோகமாகவும் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அந்த படமும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி எப்படி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம நம்ம வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.